இவன் பாலாஜி டஃபா போட்டால ஃபர்ஸ்ட் ஓவர், அதான் ப்ராப்ளம். அவன் எப்படி டஃபா தானே போட்டான். அடுத்த தோத்தி சோறு ஓவர் அடிச்சாதான்டா. இன்னும் 16 ரன் தான் அடிக்கணும். 18க்கு 16 சுந்தரண்ணா. சுந்தரண்ணா 18க்கு 16. 2 ஓவர் நினைச்சா ஆடுங்க. 12 பாலுக்கு 18 இந்த 16. அவ்வளவுதானா? ஓடுங்க. சூப்பர் சூப்பர். 14 சுந்தரண்ணா வச்சு வெளியே வைக்கிறதுல அவன் அங்கிருந்து ஓடுறதுல இன்னொன்னு ஓடி இருக்கான். 14 அடிச்சு ஆகணும். பழமாதான் லோவா வரணும். வேகமாவே ஆடாதீங்க, மெதுவாக தான் போடுவோம். அவன் ஓடி வரதான் வேகமா இருக்கு. வினய்குமார் ஆச்சு. அவன் தான் வினய்குமார் எந்த டீம்ல இருக்காரு இப்ப? கொல்கட்டா. ஏன் 2 மேட்ச் விக்கெட் எடுக்கல போல இருக்க. பால் லோ வருதுன்னு சொல்லுங்கண்ணா. சுந்தர்ண்ணா வெயிட் பண்ணி அடிங்க. பால் எல்லா பாலும் மெதுவா தான் வரும், வெயிட் பண்ணி அடிங்க. வேகமா வராது. இன்னும் 3 பால் இருக்கு இந்த ஓவர்ல. லாஸ்ட் ஓவர் 3. வெயிட் பண்ணி அடிக்கணும். இல்ல எந்த கால்ல குத்திச்சு சிங்கிள் அடிந்தா அந்த பால் கரெக்டா இருந்திருக்கும். அடிக்க பார்த்தேன். நோரன்ல நோரன் வரதா? அண்ணா பேட்ல போட்டதுல நோரன்ல இது பேட்ல தானே போட்டது. அப்ப நோரன்ல ஆஃப் சைடு வர வந்தது. ஆஃப் சைடுல தான் வந்தோம்டா. ஐயோ நான் யோசிக்கிறதுக்குள்ள மேட்ச் முடிஞ்சிச்சுனா. ஏய் கல்லு மேல வந்து வைட் குத்துறா தம்பி. அவங்க இப்படி கட்டா வரா, அவுட்சிக்கு வரான். அண்ணா நீங்க போங்கண்ணா. சுந்தர்ண்ணா எப்பதான் பாரு அப்படி குத்திட்டு அவனுக்கு என்ன தெரியும் பாவம். குழந்தை பையன் நான் சொல்லல. அக்யூரேட்டா பார்த்து நம்ம டீம் அழிச்சிருவான். மேல போறது அவனுக்கு தெரியாது. ஓடுங்கம்மா, ஓடிடுங்க போவாது. ஈஸி. யாருல போங்க, ஓடுங்க. இன்னும் 12 தான்டா. 2 ஓவர் இருக்கு. இந்த ஓவர்ல வச்சிருக்கோம். யாராச்சும் ஒண்ணு கிளியர் பண்ணாலே போதும். கிளியர் பண்ணலன்னா மேட்ச் ஜெயிக்க முடியாது. 12 பால் 12. லாஸ்ட் ஓவர் பாலாஜி போடுவான். இந்த ஓவர்ல இவர வினோத் நல்லா போட்டுறான். வைடு பாத்து. வைடு பா. அவன் சின்ன பையன். நீங்க போனா மல்ல பேசி மிஸ் எப்படி நம்ம உள்ள போறோம்னு நினைச்சேன். சரி விடுங்க சந்தன். விடுங்க. ஓவர். ஒரு பால் முக்கியண்டா. அது இவன் போடுறது. ஒரு 16 அப்படியே இது பண்ணிருக்கோம். 6வது ஓவர் தான் இது. 5th ஓவர் தான். நான் ரன் கொடுறேன் தம்பி. கல்லு கிட்ட எல்லாம் வந்து வைடு குத்துரு. 6 பேர் இந்த பால். 6 ஒயிட் பால் மார்க். சரி விடுங்க. எனக்கு லோ பால் போட்டாலும் எரிச்சல எல்லா பால் லோ பால் வந்து 16 ரன் தான். சிங்கிள் ஆனா கரெக்டா இருக்கு. அடிக்க ஃபார்ம்ல இருக்கும்போது அடிச்சா போய்டும். 12 ஏய் பரவாயில்லை. இந்த ஓவர் பாலாஜி போட்டா பரவாயில்லை. மார்க் அடிச்சாதான் உண்டு. இந்த ஓவர் பாலாஜி போறானா? ஐயோ போடலையே. வினோத் தான் போடுவான். ஒரு மேட்ச் ஆடலாமா? இந்த மேட்ச் ஜெயிச்சா விளையாடலாம், இல்லனா வேஸ்ட். சந்திரனா 12 பால் 12. இந்த ஓவர்லயே முடிச்சிருங்க.
அடுத்த ஒரு மல்லிகா போடுறான்னு நினைச்சுங்க, அடிக்க முடியாது. மல்லிகாவே இங்க இருக்காரு, எந்த மல்லிகா பாலாஜியால தான் அடிக்க முடியல. ஐயோ ஐயோ, என்ன அப்படி சொல்லுறான்? போறான்ல யாருன்னா ஆட விடலான்னு. ஐயோ ஐயோ, டபுள் மைண்டா அடி விட்டுட்டேன். ரன் இல்லைன்னு தான் கடுப்பாய் அடிப்பாரு. இதுதானே ஃபர்ஸ்ட்லேயே அடி அடி அடின்றது. ஆக்சுவலி ஆட மாட்டேன். ஐயோ, நாள் எங்கேயோ போதுங்க. சந்திரனா வெயிட் பண்ணி சிங்கிள் அடிச்சிருந்தா டாட் பால் ஆனாதான் இன்னும் ப்ரெஷர் ஆயிடுது. அடிக்க பாக்காதீங்க, வெயிட் பண்ணி பேட்ல சிங்கிள் அடிச்சுங்க. அவ்வளவுதான். போங்க போங்க போங்க. அட்டாக தொலைக்கிறானா? 3 பால் ஒரு 2 அடி. யுவராஜ் 2 பால் வேஸ்ட் பண்ணி சிங்கிள் அடிச்சுக்கிட்ட மாதிரி விராட் கோலி 2 பால் டாட் பால் கொடுத்து 3வது பால் சிங்கிள் அடிச்சாலே 11. மார்க் சார் 9 பால் 11 ரன். 8 பால் அடிச்சீங்கன்னா டிவில வருவீங்க. 3 பால் தான் ஆடி இருக்காங்க. 8 பால் 11. ஒன்னே ஒன்னு கிளியர் பண்ணுங்க போதும். 11. 6 பால் வாட்ச் பண்ணுமா? இது ஒண்ணுமே பண்ண மாட்டாரு அந்த கிரவுண்ட்ல. ஃபுல் சைடு இருந்தா தான் அந்த பால் அடிங்க. ஏன் பண்ண அடிக்காது? 7 பால் 6 பால் 11. ஐயோ, பழைய மேட்ச் மாதிரி ஆயிடுச்சா? 3 பால். ஐயோ, இன்னொரு பால்லாம் அடிக்கலாம்டா. அதுதான் அவன் கேட்ச கொடுங்க. பாலாஜி ஜாஸ்தியே 4 கேட்ச் ஒரு சின்ன மேட்ச். ஸ்கோரே கிடையாது. என் ஊரில் எத்தனை கேட்ச் வருது? இங்கே ஒரு கேட்ச், அங்கே 2 கேட்ச். எல்லா மேட்சும் கடுப்பாரு. போலிங்ல எப்படி 16 ரன் வந்தது? 4 ஓவரில் போயிடுச்சு. அவ்வளோ ஸ்கோர். நம்ம பேட்டிங்ல வீக்கா இருக்கு. 10 ஓவர்லேயே 10 ரன் போயிடுச்சா. அதுக்கு அடுத்து ஓவர் போட்டாரு, அவளுக்கு கொஞ்சம் போயிடுச்சு. சந்திரன் இந்த எல்லாம் கம்மியாக தான் போச்சு. போங்க 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 போங்க. வாங்க வாடா போ. காண போடா. 10 ரன் 5 பால். லாஸ்ட் டைம் தான் ஒரே பால்ல 10 ரன். 2 பேரும். இல்ல நான் வரல. இல்ல நீங்க போங்க. இல்ல நான் அப்ப போயிட்டு வரேன். ஏன் நீங்க சொல்றது அந்த மாதிரி ஆயிச்சா? மார்க் சார் 5 பால்ல 10 ரன். 5 பால் 10 ரன். அடிச்சா டிவில வருவீங்க, இல்லனா இப்ப டெலீட் பண்றோம் பிடிச்சதெல்லாம். மார்க் சார் யூ கேன். ஓடுங்க. 6 தெரியல, அவனே கேளு வினோத். ஏய் என்னடா அந்த இது சூப்பர் சார் 4 பால்ல 6 ரன். 4 பால் 6 ரன்ஸ். 4 பால் 6 ரன். சூப்பர் now. Freed. ஏய் அது ஓடி கிழிச்சு போட்டது. ஏய் 2 பேட் வராரா? 2 பேட் எப்பறா அவனுக்கு? 2 பேட்ல நோ கிடையாது. ஏய் ஒன்றரை இதுதான்டா கரெக்ட். 1.5 பேட்டிங் கரெக்ட்டா. இதுதான் கரெக்ட். இதுக்கு போடுவாங்களா? இங்க பாலாஜி என்ன இருக்கு? இதுதானா நோப்பா? 2 பேட்னா 1.5 பேட் தான் கரெக்ட்டா. போடு 1.5 தான வச்சிருக்காங்க. அதான் நம்ம மதியம் போறோம். மார்க் சார் 4 பால் 6 ரன்ஸ். போச்சு. சரி நமக்கு இன்னொருனால நம்ம கவலை அதுக்காக நம்ம மதியம் போட சொன்னோம். நல்லா நோனே எதுவும் நல்ல சைடுல தான் வைக்கிறேன். இதுவும் பாருங்க. 2 பால் போட்டுருக்கு. ஓவர் ஸ்டெப்பும் பாருங்க. அது பாருங்க. ஷாட் 2 ஈஸி சந்திரனா வாங்க. குட் ரன்னிங். 4 ரன். 3 பால் 4 ரன். 3 to 4. 3 பால் இருக்குப்பா. 1 பால் நோ பால். Come on, Mark sir.